ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி நியூஸ். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு சேடான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். கனா காணும் காலங்கள் எல்லோருக்குமே தெரியும். கனா காணும் காலங்கள் சீசன் 3 சீக்கிரமாகவே முடிய போகுதாங்க. ஆமாங்க, ரொம்ப சேடான அப்டேட்டாக தான் இது இருக்கும். கனா காணும் காலங்கள் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பெரும்பாலான யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுண்டா அது கனா காணும் காலங்கள் தான். ஏன்னுட்டா 2 சீசனுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். அதை தொடர்ந்து கனா காணும் காலங்கள் சீசன் 3 ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் நேற்று கிளைமேக்ஸ் சீனுமே ஃபுல்லாகவே எடுத்து முடிச்சிட்டாங்களாம். அதனால மேபி ஒரு 2 வாரத்தில் கிளைமேக்ஸ் ஷூட்டுமே டெலிகாஸ்ட் ஆகிடும்னு சொல்லுறாங்க. எவ்ரி ஃப்ரைடே 4 எபிசோட்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போது 92 எபிசோட்ஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று 4 எபிசோட்ஸை ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இதில் 96 எபிசோட்ஸில் அடுத்த வாரம் 4 எபிசோட் வந்தால் 100 எபிசோட்ஸுமே முடிஞ்சு இந்த சீரீஸும் எண்டுக்கு வந்துடுன்னு சொல்லுறாங்க. இந்த கனா காணும் காலங்களில் நடித்த நிறைய பேர் நிஜ வாழ்க்கையிலுமே கப்பிள்ஸ் ஆகி வெட்டிங்குமே பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. அடுத்து என்னன்னா, கனா காணும் காலங்கள் எண்டுக்கு வந்ததால் அதுக்கு பிறகு நிறைய வெப்சீரிஸ் வருது என்றாலுமே சமீபத்தில் தான் உப்பு புளி காரம் வெப்சீரிஸும் அதுவும் இருக்குல்ல, அதனோட கிளைமேக்ஸும் ஓவர் ஆச்சு. அதுவே கஷ்டமாக இருந்த டைமில் இப்போ கனா காணும் காலங்கள் சீசனுமே முடிய போது கடந்த 6 மாதமுமே ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. எல்லா சீசனுமே 1 மாத காலம்தான் போல. ஸோ லாஸ்ட் டே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க கனா காணும் காலங்கள் டீம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அடுத்த சீரீஸுமே ஹார்ட் பீட் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த சீரீஸுமே எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சது தான். கனா காணும் காலங்கள் சீசன் 4 வந்தால் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா கனா காணும் காலங்கள் சீசன் 3யோடையே இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களான்றதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. இப்போ வரைக்குமே காலேஜ் கண்டென்ட் அப்படி ஒரு சீசனுமே வந்ததில்லை. இனி அப்படி அதை பேஸ் பண்ணி வந்தால் உங்களுக்கு பிடிக்குமான்றதையும் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் 3 சீசனுமே ஸ்கூல் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துருந்துச்சு. காலேஜ் கண்டென்ட் அப்படி ஒன்றுமே வந்ததில்லை. ஸோ அதுக்கடுத்து காலேஜ் பேஸ் பண்ணி வரலாம். ஸ்கூல் ஓகே இல்லைன்னா காலேஜ் வந்தால் நல்லா இருக்குமா நினைக்கிறீங்களா? அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.